மேம் ஆக்சுவலா குவான்ஸ்ல வந்து நான் 9 தான் அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. ஏமா இப்போ கஷ்டமா இருந்துச்சா ரொம்ப? சார் கஷ்டம்னு சொல்ல முடியாது, அரித்மெட்டிக் நிறைய இருந்தது. சிம்பிளிஃபிகேஷன் வந்து 4 இருந்தது. அது சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் 4 இருந்துச்சு. அப்ராக்சிமேஷன் 4 இருந்துச்சு. ஓகே. ராங் நம்பர் சீரிஸ் தான் சார் வந்துச்சு. ராங் நம்பர் சீரிஸ் திரும்ப ட்ரை பண்ணிட்டு கடைசில எனக்கு ஆன்சரே வரல. அதுலயே டைம் போன மாதிரி இருந்துச்சு. ராங் நம்பர் क्वेश्चन எத்தனை மார்க் இருந்துச்சு? 5 இருந்துச்சு. 5 क्वेश्चंस. ஓகே ஓகே. சிம்பிளிஃபிகேஷன் 4, ராங் நம்பர் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 5 இருந்துச்சு. டிஐ மா சார் டிஏ வந்து 3 டிஏ கேட்டாங்க. 3 டிஏ. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டிஏ என்ன வந்துச்சு? ஃபர்ஸ்ட் டிஏ வந்து கிராஃப் இருக்கு சார். சோ 2 வருஷத்தோட கிராஃப் கொடுத்திருக்காங்க. இயர் பேஸ்ட். இயர் பேஸ்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பட் ஆனா அது எப்படி இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சோல்டுன்னு கொடுத்திருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 20% தான். சோ மேனுஃபேக்சரிங் வந்து அது 100%-ஆ மாத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சு. சரி சரி சரிங்கம்மா. கேஸ்லெட் டிஏ ஒன்று இருக்கு சார். ஓகே ஓகே. கேஸ்லெட் டிஏ ஒன்று. கேஸ்லெட் எப்படிமா பைப் பேஸ்ட் வந்துச்சா இல்லை டேபிள் பேஸ்ட் வந்துருந்துச்சா? டேபிள் பேஸ்ட் தான் சார். ஓகே ஓகேம்மா. இன்னொரு டிஏமா? இன்னொரு டிஏ வந்துட்டு டேபிள் பேஸ்ட் தான் சார். அது வந்து எப்படின்னா ஒரு 5 கம்பெனிஸ்ல மேல் ஆட் பண்ணி ஒரு கவுண்ட், மேல் ஃபீமேல் செப்பரேட் பண்ணி ஒரு கவுண்ட். ஆடு சம் அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ். அது ஒரு கவுண்ட் கொடுத்தாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா கம்பெனி ஏயும் பியும் வந்துட்டு மேல் விட ஃபீமேல் அதிகம். கம்பெனி சியும் பியும் வந்துட்டு ஃபீமேல் விட மேல் அதிகம். அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து அந்த மேல் ஃபீமேல் டிஃபரன்ஸா நம்ம நோட் பண்ணி வச்சு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா இது நம்ம நடத்தியிருக்கோம்லம்மா. இந்த மாதிரி இருக்கிறது நம்ம நடத்தியிருக்கோம். சோ அதுல மிஸ் பண்ணிருப்பீங்க. எல்லாமே மேல் தான் அதிகம்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா கால்குலேட் பண்ணி நான் போட்டேன். அப்புறம் ஆன்சர் மிஸ்டேக் பண்ணாதீங்க. முதல்ல எப்பயுமே ஃபுல்லா பாத்துறணும். ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம்னா அந்த கொஸ்டினை கம்ப்ளீட்டா நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பாத்துறணும். ஓகேம்மா. அப்போ 3 டிஏ மிச்ச 10 அப்ளிகேஷன் வந்து இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 5 அப்ராக்சிமேஷன் 4, ராங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகே. இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் வந்து எப்பவும் போல சேம் ஃபார்மேட் தான். ஆனா இங்கிலீஷ் கிளாஸ் டெஸ்ட் கேட்கவே இல்லை சார். 10 क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எரர் டிடெக்ஷன்ல வந்துட்டு ஒரு 3 क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. எரர் டிடெக்ஷன் 3 क्वेश्चन. ஓகே ஓகே. சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட் இருக்கு சார். அதாவது கோஹெரன்ட் பேராகிராஃப்ன்றதுல 6 அது எப்படிமா ஒரே அரேஞ்ச்மென்ட்டா இல்ல தனித்தனி क्वेश्चंसா? தனித்தனி क्वेश्चंस இல்ல சார். அது ஒரு பேராகிராஃப்ல 6 இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்கு, செகண்ட் சென்டென்ஸ் இருக்கு. ஜம்பிள்ட். ஓகே. ஜம்பிள். ஆமா சார். அதுக்கப்புறம் அந்த நீங்க சொன்னீங்கல சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட். அது 4 ஒரு 4 கேட்டிருக்காங்க. ஓகே. ஓவராலா இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் கொடுத்தீங்க? சார் நான் இங்கிலீஷ்ல 27 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்தேன். 27 நல்ல அட்டெம்ப்ட். ஓகேப்பா ஓகேப்பா. ரீசனிங்னா ரீசனிங் வந்து மொத்தம் 35 क्वेश्चंस தான். அதுல வந்து ஒரு நிமிஷம் திரும்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சிலாரிசம் 3. ஓகேமா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சிலாரிசம் 3மே வந்து சம் சம் நாட்னு வரும்ல, ஆமா அத பேஸ் பண்ணி நோ சம் நாட். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இது வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் ஃபர்ஸ்ட் வந்து அதாவது 7 people இருக்கிற மாதிரி சில பேர் சென்டர் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, சில பேர் சென்டர் அவுட் சைட் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே. 7% சர்க்குலர். ஓகே. இன்சைட் அண்ட் அவுட் சைட் பேஸ் பண்ணி. ஓகேப்பா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அது ஃப்ளோர் பசில் கேட்டிருந்தாங்க. ஃப்ளோர் பசில் வந்து 2 வேரியேட் இருக்குது. பர்சன் பிளஸ் பர்சன் லைக் இந்த ஸ்நாக்ஸ் அப்படி சொல்லி 2 வேரியபிள். ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகே. 8 ஃப்ளோரா எத்தனை ஃப்ளோருமா? 6 floors. 6 ஃப்ளோர். ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் இயர் பசில் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஒரு இயர்ல 2 மந்த் இருக்கு. சோ அவங்கள வந்துட்டு இவ்வளவு பேர் அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே. மந்த் வித் இயர் அது ஈஸியா இருந்துச்சா? இல்ல சார், அது வந்து 3 வேரியபிள் கேட்டிருந்தாங்க. அதனால அதை டச் பண்ணவே இல்லை. 3 வேரியபிள் வச்சு இருந்துச்சு. டோட்டல் எவ்வளவு பேருமா? எத்தனை மந்த்? மந்த் வந்துட்டு மந்த் 2 தான். ஒரு இயர் மந்த் 2 தான். நம்ம அந்த டேட் மட்டும் நமக்கு 4 டேட். அதுக்கப்புறம் கேட்டிருந்தாங்க சார். எதுமா? இன்இக்வாலிட்டிஸ். ஓகே. டைரக்ஷன் வந்துருந்துச்சாமா? டைரக்ஷன் வரல சார், பட் பிளட் ரிலேஷன் வந்தது. பிளட் ரிலேஷன்
2 கொஸ்டின் தான் வந்திருக்கு. அந்த பேராகிராஃப் சால்வ் பண்ணா 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இன்இக்வாலிட்டி எத்தனை கொஸ்டின் வந்துருந்துச்சு? இன்இக்வாலிட்டி 3 வந்திருந்தது. ஓகே. ரீசனிங்ல ஓவரால் எவ்வளவு மார்க் கொடுத்தீங்க? ரீசனிங்ல நான் 35க்கு 27 சூப்பர்மா சூப்பர்மா. வேற எதுவும் இந்த பாக்ஸ் பேஸ்டு அந்த மாதிரி வந்துருந்துச்சா? சார் அந்த மாதிரி இல்ல. இன்னொரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 3 கண்ட்ரி இருக்கும். 3 கண்ட்ரில அட்லீஸ்ட் 2% டிஸ்ட்ரிபியூஷன். வெரி குட் வெரி குட். டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்ன கண்ட்ரி கேட்டிருந்தாங்க? ஃபின்லாந்து, டென்மார்க் ஒண்ணு, எஸ்டோபியா நினைக்கிறேன். ஓகேப்பா சரிங்கம்மா. ஓவராலா வந்து ஒரு 60 கிட்ட அட்டன் கொடுத்துருப்பீங்களா? இங்க ஒரு 25. ஓகே 54 60 கிட்ட அட்டன். ஓகேம்மா. சரிங்கம்மா. நல்லா படிங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஆப்டி இன்னும் நிறைய அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்க சரிங்களா? என்ன டவுட்னாலும் எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேம்மா. தேங்க்யூம்மா. ஆக்சுவலி குவான்ஸில் மட்டும் அட்டம்ப்ட் கம்மிம்மா. ஓகேவா? குவான்ஸோட செக்ஷனல் கட் ஆஃப் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா கிளியரிங் ரேஷியோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டும் தான். குவான்ஸில் மட்டும் நீங்கள் ஒரு 15 கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட்டாக நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகே, அதை பற்றி இப்போ நினைக்காதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சு வாஸ்ட் இஸ் பாஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? அப்கமிங் நமக்கு எஸ்பிஐ கிளர்க் இருக்கா, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, அதுக்கு நீங்கள் இந்த தப்பு நம்ம பண்ணாமல் நம்ம எப்படி ஆப்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு மட்டும் யோசிங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த டைமில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை திரும்ப சால்வ் பண்ணால் திரும்ப அதான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனாலும் அதை வந்து மிஸ்டேக் பண்ணிடுங்க. நம்ம வந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி வரலையா, விட்டுருங்க. அதை பண்ண வந்து மனசு அங்கே வராது. அதை கொண்டு வாங்க சரிங்களா? ஸோ பார்த்துக்கலாம். நம்ம மென்டர்ஷிப் அது அடுத்து வரும்ல, அதில் பார்த்துக்கலாம். சரியா? சரிங்கம்மா. கான்ஃபிடென்ட்டாக போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்த அளவுக்கு நமக்கு வந்து ஷிஃப்ட் 2ல் குவான்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 3 DA வந்திருக்கு. கேஸ்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்திருக்குன்னும் போது கொஞ்சம் வந்து ஷிஃப்ட் 2 வந்து மேக்ஸ் வந்து கஷ்டம். ஏன்னா அப்படிங்கும்போது கேஸ்லெட் இதெல்லாம் கேட்டாலே நமக்கு வந்து ஸ்லாட் வந்து கஷ்டம் தான். ஸோ இது ஒரு மாடரேட் லெவல் ஸ்லாட் தான். ஸோ குவான்ஸில் அப்படிங்கும்போது உங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து ஒரு 15 கிட்டே இருந்திருக்கலாம். இங்கிலீஷ் வந்து எப்பயும் போல் ஈஸியாக தான் இருந்திருக்கு. உங்களுக்கு 20 + 25 நிறைய பேர் வந்து போட்டுருவீங்க. அதே மாதிரி நீங்கள் ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசனிங் எங்கேயுமே சிக்கு வைக்கவே இல்லை. அவன்கிட்ட சக்குன்னு போடுற மாதிரி தான் கேட்டிருக்கான். ஸோ 25 வரைக்குமே நல்ல அட்டெம்ப்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுவிடுங்க. ஓவரால் அதே மாதிரி தான் மக்களே. இப்போ ஸ்லாட் 1ல் எவ்வளோ குட் அட்டெம்ப்ட் இருந்துச்சோ அதுலேருந்து ஒரு 5 அட்டெம்ப்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு 5 அட்டெம்ப்டை குறைச்சிக்கோங்க. ஏன்னா கேஸ்லெட் வந்துருக்கலாம், அதனால் குறைச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே நம்ம ஒரு 60 to 65 வந்து சொல்லியிருந்தோமா, இந்த இடத்துல ஒரு 60 அப்படியே ஒரு 56லேருந்து ஒரு 60 வரைக்கும் ஓவராலாக ஒரு நல்ல அட்டெம்ப்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.